வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 22 டேஸில் தெரியக்கூடிய மிக முக்கியமான 2 கர்ப்ப அறிகுறிகளை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ் முன்னாடி, அதாவது எனக்கு எத்தனை நாள்லேருந்து கர்ப்ப அறிகுறிகள் தெரியும், எனக்கு 22 டேஸ்லேருந்து தெரியுமா அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றது நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது. 22 டேஸில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றதையும் மிக முக்கியமான 2 அறிகுறிகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பீரியட் சைக்கிள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா 28 டேஸ் சைக்கிள் வந்து அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து அவங்க பீரியட்ஸ் ஆகும். சில பேருக்கு 30, சில பேருக்கு 35 இப்படி வந்துட்டு போகும். நமக்கு நார்மலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 30, அது 28, 30, 32, 33 கூட ஓகே. 35 வரைக்கும் கூட வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் தள்ளி போகுது, 3 நாள் தள்ளி போகுது அப்படின்றது ஓகே. ஆனால் வந்து 40, 45 நாள் போகிறது தான் இர்ரெகுலர் பீரியட்ஸில் வந்து போயிடும். உங்களுக்கு இல்லை நார்மலாகவே எனக்கு வந்துட்டு ஒரு 2 பீரியட் வர டேட்லேருந்து ஒரு 2 நாள் 3 நாள் தான் தள்ளி வரும், மற்றபடி எனக்கு கரெக்டாக எவ்ரி மந்த் வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பீரியட் சைக்கிள் தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 22 டேஸ்லேயே வந்துட்டு கூட சிம்டம்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் வந்து நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வீக் அல்லது 2 வாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அதாவது கரு வந்துட்டு பதிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உடம்புல ஹார்மோன்ஸ் சுரந்து நம்மளுக்கு வந்துட்டு அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கிறதுனால சில அறிகுறிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது 14ஆம் தேதி உங்களுக்கு ஓவுலேஷன் டேட் அப்படின்னா அதுலேருந்து 1 வீக்கில் வந்து 2 வீக்ஸ்க்குள்ளே. அதனால தான் நமக்கு 22 டேஸில் வந்து சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 26, 28, அதாவது அவங்க பீரியட் வந்து வரக்கூடிய ஒரு 2 நாள் 3 நாள்லாம் கூட உங்களுக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ 22 நாட்கள்லேயே வந்து அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு அதிகமான தலைவலி வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு ஹார்மோன் சுரக்கும் போது நம்ம உடம்புல கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து தலைவலி, அதாவது டேப்லெட் சாப்பிட்டும் நமக்கு வந்து தலைவலி வந்து சரியாகாது. அந்த மாதிரி ஒரு தலைவலி இருக்கும். அதிகமாக வந்து தூங்குவாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் சென்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாதம் வைக்கும்போது, குக்கர் சாதம் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசில் வரும்போது அந்த அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமல் குமட்டல் வர ஆரம்பிக்கும். வாமிட்டிங் வரதை விட அதிகமாக குமட்டல் வந்து ஸ்டார்டிங்லேயே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான சிம்டம்ஸை நீங்கள் உணர்ந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு வந்து கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. இந்த தலைவலி அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மெல் சென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ரெஸ்ட்டு வந்து பெயினாக இருக்கிறது, ஸ்பாட்டிங் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து 1 by 1 வந்துட்டு, அதாவது ஒரு சிம்டம்ஸ் வருது அப்படின்னா அடுத்து இன்னொரு சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டுது அப்படின்னா ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸாக காட்ட ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பீரியட் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்துக்குமே 22 நாளாக தெரியணுமா அப்படின்றது கிடையாது. அவங்க உடம்பு வந்து அந்த ஹார்மோன் மாற்றத்தை எப்படி ஏற்றுக்கிறது. அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இல்லையே, அப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்து உடம்பு எப்படி ஏற்றுக்கிறது அந்த ஹார்மோன் மாற்றத்தை, அதை பொறுத்து தான் சிம்டம்ஸ் வரும். சில பேருக்கு பேபி பிறக்கிறது வரைக்கும் கூட சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட இருக்காது. அதுக்காண்டி வந்துட்டு பேபி ஹெல்த்தியாக இல்லை அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு உடம்புல அந்த ஹார்மோன் மாற்றத்தை அவங்களுடைய உடம்பு வந்து ஏற்றுக்குச்சு அப்படின்றத அர்த்தம். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஹெவியாக எந்த ஒர்க்குமே பண்ணாதீங்க. நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கணும். சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிம்டம்ஸ் தெரியுதே அப்படின்ட்டு அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நமக்கு ஏதாவது ஆயிடுமா, இது கர்ப்பம் இல்லையா அப்படின்றது வந்து நீங்கள் யோசிக்கவே கூடாது. அந்த அதிகமாக திங்க் பண்ணுறது கூட அதிகமாக வந்து நீங்கள் வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதனால் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஏற்ற இறக்கங்கள் வர ஆரம்பிச்சுன்னா ப்ரெக்னன்சிக்கு கண்டிப்பாக டிலே ஆகும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்குதா, நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க. ப்ரெக்னன்சியை ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக வந்துட்டு எதுவுமே பற்றி யோசிக்கவே கூடாது. நீங்கள் வந்து நல்லா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் வந்துட்டு பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அந்த மாதிரி இருந்தாலே போதும். இது ஆகுமா, அந்த மாதம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக நிற்குமா நிற்காதா, அந்த மாதிரி வந்து அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் போகாதீங்க. நிறைய பேருக்கு இதுதான் இப்போ பிரச்சனையாகவே இருக்குது. மைண்டை வந்து வேறு எதில் நல்ல பாசிட்டிவ் திங்கிங் வந்து செலுத்துங்க. சரி, அப்படி இந்த 2 சிம்டம்ஸ் வந்து இருக்குது, இதுக்கப்புறம் எனக்கு 1 by 1 சிம்டம்ஸ் வந்து வருது அப்படின்றது வந்து நமக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். சரி, என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 14ஆம் தேதி, அதாவது முதல் பீரியட் டேட்லேருந்து ஒரு
12ஆம் தேதியில் கூட சில பேருக்கு வந்து அதாவது 10லேருந்து நம்மளுக்கு 16க்குள்ளே வந்து எப்போ வேணாலும் ஓவலேஷன் நடக்கும் மேக்ஸ். அது அவங்க உடம்பு மாற்றத்தை பொறுத்து தான். சில பேருக்கு 10ஆம் தேதி 11ஆம் தேதியே ஓவலேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து 10ஆம் தேதியிலேருந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கலாம். அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 22, 24, 28 இப்படி வந்து சிம்டம்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு 11ஆம் தேதியே வந்து ஓவலேஷன் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு 22 டேஸ்லேயே கண்டிப்பாக வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியும். ஓவலேஷன் வந்து நம்மளுக்கு நடக்கிறத பொறுத்து தான் வந்துட்டு நம்ம உடம்புல வந்து அந்த கரு உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஓவலேஷன் நடந்தால் மட்டும்தான். அப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும். சப்போஸ் வந்து ஓவலேஷன் நடந்து நம்ம கரு தரிக்கல அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடந்த 12ஆம் தேதி உங்களுக்கு ஓவலேஷன் அப்படின்னா 12ஆம் தேதி உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது. அந்த டயத்தில் உங்களுக்கு கரு தரிக்கல, அந்த மாதம் வந்து கரு வந்துட்டு தரிக்கலை அப்படின்னா உங்களுக்கு 18ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதிகமான ப்ரெஸ்ட் பெயின், அது மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வருது. இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடிவயிறு வலி இந்த மாதிரி வலிகள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். மெயினாக வந்து ப்ரெஸ்ட் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்துட்டு அதாவது அவங்களுக்கு பீரியடுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து நார்மலாகவே வரும் பார்த்திங்களா. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவலேஷன் முடிஞ்சோடனே மறுபடியும் சிம்டம்ஸ் வந்து ப்ரெஸ்ட் பெயின் வந்து ஆரம்பிச்சிடும். கால் வலி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஒன் சைடு மட்டும் கால் வலிக்கும் அவங்களுக்கு. நம்ம பெண் உறுப்பில் வந்து அதாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் பார்ட்லேருந்து கால் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு வலியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ப்ரைவேட் பார்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு சைடில் வந்து கால் வலிக்குது ஒரு மாதிரியா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும். அது மாதிரி ஓவலேஷன் முடிஞ்ச உடனே ஒரு 2-3 நாள் உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் கிடையாது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியட் சிம்டம்ஸ் தான். ஏன்னா உடனே வந்துட்டு நமக்கு போயிட்டு அந்த கரு வந்துட்டு போயிட்டு அந்த யூட்ரஸில் பதியறதுக்கு 1 வீக் அல்லது 2 வீக்ஸாவது எடுத்துக்கும். அது வந்து நமக்கு 2-3 நாளே உங்களுக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சிச்சு, எனக்கு 2-3 நாளே வந்து அடிப்படை தெரியுதுன்னா அது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து கிடையாது. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹெவியான பெயின் வந்து இருக்கவே கூடாது. ஹெவியான பெயின் இருந்தாலே அது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் கிடையாது. ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் மைல்டாக தான் இருக்கும் எதுவுமே, ரொம்பவே வந்துட்டு ஹெவியாக வந்து காட்டாது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஓவலேஷன் நடக்குதா, ஓவலேஷன் நடக்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து ப்ரெக்னன்சியே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். அதாவது கரு வந்து பதிய ஆரம்பிக்கும், கரு வந்து உருவாகுது, கருமுட்டை வெளிவருதுன்றது ஓவலேஷன் தான். அந்த ஓவலேஷனில் கருமுட்டை வெளிவருதான்றது எப்படி தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.